கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய ஈரானிய கொள்ளையர்கள். ஆமாம், இப்போது இந்த ஈரானியர் கொள்ளையர்கள் பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குங்க. அப்படியே அப்படியே மூட்டையாக நகைகளை மூக்கெல்லாம் அடிச்சுன்னு போடுவான், மூக்குத்தியெல்லாம் அடிச்சுன்னு போடுவானுங்க. அந்த பக்கம் எங்கேயோ இருக்கானுங்க, ராஜஸ்தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கானுங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறது வருது போலீஸாருக்கு தெரியாமல் அங்கே இருக்கும். நம்ம உள்ளூரில் இவனுங்களுக்கு துணை போகிறவர்கள் இல்லாமல் அங்கே இருப்பாங்க. ட்ரெயினெல்லாம் கொள்ள அடிச்சானுங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த போலீஸ்காரர்கள் இந்த கட்சிக்காரர்கள் மீட்டிங்க்கு பந்தோபஸ்துக்கு போயிட்டு வெயிலில் அந்த பாவம் அந்த லேடி போலீஸார் இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு சாவறதுக்கு அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வர முடியாதுயா. நான் அங்கே அரசாங்க நான் கடவுளுக்கு நிகராவன் காவல்காரன். நான் உன்ன மாதிரி திருட்டு பயல்கள்லாம் காவல் காக்க மாட்டேன். திருடுகிறவர்களை பிடிக்க போகிறேன்னு சொல்லி தத்துருவோம். ஓடி 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 ட்ரெயின் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் இங்கன்னு பிடிச்சா 3 மாதத்தில் சென்னை சொர்க்கபுரியாக மாறிடுங்க. போலீஸ்காரர்கள் அந்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகளை செருப்பாலேயே அடிச்சுட்டு ஓடிப்படா புறம்போக்கு எச்ச மயிறு அதிகாரி நீ அடிச்சு நொறுக்கிட்டு. இந்த மக்களுக்காக காவல்காரர்கள் உண்மையான காவல்காரராக இருந்தால் நாடு நல்லாயிடும்.